Hi friends, how are you? Hope you all fine. இன்னைக்கு நான் பேச போகிற கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏஜ், அதாவது நம்ம வயசை பற்றி நான் பேச போகிறேன். இதில் இந்த டாபிக் எடுத்த உடனே எனக்கு சில விஷயங்கள் மைண்டு வந்துச்சு. அதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னை பொறுத்த மட்டும் இல்லை, ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர், நாட் எ டெஸ்டினேஷன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்மளை வயது காரணம் காட்டி சில விஷயங்களை நம்ம ஒதுக்கி வைப்போம். சில விஷயங்கள் நமக்கு பிடிச்ச விஷயங்களாகவே இருந்தாலுமே அதை செய்யாமல் ஒதுக்கி வைப்போம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சும்மா நம்ம ஏதோ சும்மா இருக்கிறது, நமக்கு பிடிச்ச நேரத்தில் பாட்டு பாடுறது, ஒரு படம் வரைஞ்சி கலர் அடிக்கிறது, அப்புறம் என்ன சொல்கிறது, நம்மளுடைய சின்ன சின்ன குட்டி குட்டி ஹாபீஸ் இருக்குது, ஒரு ஊஞ்சல் ஆடுறது. அதாவது இது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நான் இதை மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது நம்மளை பொதுவாக கேள்வி கேட்குது, நீ என்னென்ன குழந்தையா, நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்பாங்க. பட்டு குழந்தையா இருந்தால் தான் அதெல்லாம் பண்ணணுமா என்ன? நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் சந்தோஷம் கொடுக்குது அப்படின்னாக்கா அதை நம்ம எந்த வயசுலையுமே நம்ம அதை செய்யலாம். இதில் எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது, என்னன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது பொதுவாக நான் டிசைனர் ப்ளவுஸ் போட்டு போவேன் இல்லைங்களா. அது நான் பார்த்தேன் அப்படின்னாக்கா வாரத்தில் 5 நாளுமே நான் டிசைனர் ப்ளவுஸ் தான் போட்டு போவேன். அதை பார்த்த நான் வேலை செய்கிற ஊரில் ஒருத்தவங்க அவங்களும் ஒரு அங்கன்வாடியில் டீச்சராக இருக்கிறவங்க தான். பார்த்துட்டு ப்ளவுஸ் சூப்பராக போடுறீங்க டீச்சர், எவ்வளோ நாள் போட போகிறீங்க, உங்கள் மருமக வர வரைக்கும் தானே போட்டு பார்ப்பீங்க அப்படின்னாங்க. நான் டக்குன்னு அந்த கேள்வி எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் கேட்டேன், ஏன் மருமக வந்தால் போடக்கூடாதா அப்படின்னு நான் கேட்டேன். உடனே அவங்க தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை அப்படி இல்லை டீச்சர், சில பேர் ஒரு லிமிட் வரைக்கும் தான் இந்த மாதிரி போடுவாங்க, அதுக்கப்புறம் போட மாட்டாங்க அப்படின்ட்டு. மற்றவங்கள பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் நான் போடுவேன். ஏன்னா இது என்னுடைய டேலண்ட். இது நான் தைக்கிறேன், என்னுடைய டேலண்ட்டை நான் யூஸ் பண்ணி நான் தைக்கிறேன் அப்படின்னாக்கா இது இந்த ஏஜ் வரைக்கும் தான் போடணும் அப்படின்னு எந்த ஒரு லிமிட்டேஷனும் எனக்கு கிடையாது. என் மருமக வந்தாலும் நான் அதுக்கப்புறமும் நான் போடுவேன் அப்படின்னு நான் சொன்னேன். உண்மைதானுங்களா அது? அது ஏன் ஒரு ஏஜை காரணம் காட்டி நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நம்ம நிறுத்தணும்? சரிங்களா? அப்புறம் இதில் இன்னொன்று நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னாக்கா, எத்தனை வயசு ஆனாலுமே சரி, நமக்கு ஒரு எனக்கு வயசாகிடுச்சு, ஏன்னா செய்ய முடியாது, இத்தனை வயசாகிடுச்சு, இது ஏன் நான் செய்யணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த வயசு ஒரு தடையாக தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இட்ஸ் நாட் டூ லேட், இட்ஸ் நாட் டூ யங். ஓகேங்களா? ஒரு கோலை செட் பண்ணுறதுக்கோ, ஒரு ஸ்கில்லை புதுசாக கற்றுக்கிறதுக்கோ, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யறதுக்கோ, உதாரணமாக என் மைண்டு கட்டணும் ஒரு சின்ன சின்ன விஷயம் நான் சொல்கிறேனே, ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், அப்புறம் ஒரு 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 இதில் ஒரு கோச்சிங் போகணும், ஒரு டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னு இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாக்க அதை ஏஜை காரணம் காட்டி நிறுத்தாதீங்க. ஏன்னா நீங்கள் இது வயசு, இதுக்கு மேலே நான் கற்றுக்கணுமா நீங்கள் சொல்கிறது ஒரு எக்ஸ்கியூஸ் தான். ஓகேங்களா? உண்மையிலே உங்களுக்கு அந்த தாட் இருந்துச்சு அப்படின்னாக்க, அந்த தாட்டை நீங்கள் செயல்படுத்தணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்க, ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர். இதுதான் நான் சொல்ல வருது. இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல வருது என்ன அப்படின்னாக்கா, நான் 30 வயசில் ஸ்டேட் லெவல் எக்ஸாம் எழுதினேன். டெட் எக்ஸாம் எழுதி நான் பாஸ் பண்ண போஸ்டிங் கிடச்சிச்சு. ஆனால் என் பையன் 17 வயசில் நேஷ்னல் லெவல் எக்ஸாம் எழுதி ஐஐடி போயிருக்கிறான். அப்போது இதில் என்ன தெரியுது உங்களுக்கு? அவங்களுடைய ஸ்கில்லை வெளிப்படுத்தவும், டேலண்ட்டை வெளிப்படுத்தவும் ஏஜ் ஒரு தடையே கிடையாது. ஓகேங்களா? எத்தனை வயசில் வேணாலும் நீங்கள் உங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்தலாம். இப்போ நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னாக்க, இந்த தைரியம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு இல்லை. கொஞ்ச நாள் நான் இவ்வளோ நாளாகவே அந்த தைரியம் இல்லை. ஆனால் பட் இந்த ஏஜில் நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னாக்கா அதுக்கு என்னுடைய ஸ்ட்ரென்த், என்னுடைய கரேஜ் தான் காரணம். ஓகேங்களா? நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, உங்களுடைய நாட்கள் இருக்குது இல்லைங்களா, அது உங்களுக்கு முன்னாடி தான் இருக்குது. நீங்கள் வாழ போகிற நாட்கள் உங்களுக்கு முன்னாடி தான் இருக்குது. அதில் தான் நீங்கள் வாழ போகிறீங்க. அதில் தான் நீங்கள் என்ன பண்ணலான்றதை பிளான் பண்ண முடியும். நீங்கள் விரும்புகிறத அந்த நாட்களை தான் உங்களால் செய்ய முடியும். உங்களுக்கு பின்னாடி போன நாட்கள் தான் உங்கள் வயதை தீர்மானிக்குது. ஸோ பின்னாடி போன நாட்களை வச்சு உங்கள் வயதை தீர்மானித்து உங்களுடைய எண்ணங்களையோ, உங்களுடைய கருத்துக்களையோ, உங்களுடைய சின்ன சின்ன சந்தோஷங்களையோ, சின்ன சின்ன ஹாபி அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, அதை எதையுமே நிறுத்தாதீங்க. ஓகேங்களா?
உங்களுக்கு ஒன்று செய்யணும்னு தோணுச்சு அப்படின்னாக்க அதுக்கு வயதை ஒரு காரணம் காட்டாதீங்க. அது வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் தான். இதை வந்து நீங்கள் செய்ய மாட்டேன் அப்படின்ற சொல்கிறதுக்கான ஒரு எக்ஸ்கியூஸ் தான் உங்கள் ஏஜை நீங்கள் காரணம் காட்டுறது. ஓகேங்களா? இப்போது நம்ம கேஎஃப்சி எல்லாருக்குமே தெரியும், சிக்கனில் எத்தனை வகை இருக்குது அப்படின்றத காட்டுறது கேஎஃப்சி ரெஸ்டாரண்ட். அதை ஆரம்பித்த அவருடைய ஏஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 62. அதே மாதிரி ஜேகே ரவுலிங் தெரியுமா உங்களுக்கு? அதாவது நம்ம ஹாரி பாட்டர் இருக்கு இல்லைங்களா, 7 சீரீஸ் எழுதினாங்க இல்லைங்களா, அதை வந்து அவங்க எழுத ஆரம்பித்தது அவங்களுடைய 32வது வயசில். ஸோ இது மாதிரி நம்ம எடுத்துட்டோம். நம்ம குற்றாலீஸ்வரன் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து இங்கிலீஷ் கால்வாய் நீந்தி கடந்தது அவருடைய 10 வயசில். ஸோ என்னை பொறுத்த மட்டில் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் மற்றவங்கள்ட்ட சொல்கிறதும் அதே தான். ஏஜை எந்த ஒரு விஷயத்துக்கும் காரணம் காட்டாதீங்க. ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர், நாட் எ டெஸ்டினேஷன். யூ ஸ்டில் ஹாவ் யுவர் டேஸ் அஹெட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. உங்களுக்கு முன்னாடி உங்களுடைய நாட்கள் இருக்குது. அந்த நாட்களை நீங்கள் வடிவமைச்சு முன்னாடி போங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். பாய்.